அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 5 பொருட்கள் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அது என்னென்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அடிக்கிற வெயிலுக்கு சூடாக இருக்கிற தலையில் அப்படி சில்லுன்னு இது குடிக்கும்போது அப்படி கண்ணு வலி காது வலியிலலாம் போகிற அளவுக்கு சூப்பரான ஒரு ஜூஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்ரு பால் எடுத்து நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் ஒரு 7-8 ட்ராப்ஸ் நான் ரோஸ் மில்கோட செசன்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுறலாம். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 4 பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக. நான் நல்லா கலக்கி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சப்ஜா பீஞ்சு போட போகிறோம். நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி அதை நான் ஊற வச்சுட்டேன். நான் 2 ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்து ஒரு 1/2 ஹவர் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டுடலாம். ரோஸ் மில்க் கூட போட்டுட்டு நல்லா கலக்கி, அதுக்கப்புறம் நான் கடல் பாசி போட்டிருக்கேன். இது ஒரு இதையும் கொஞ்சம் ஜாஸ்தி நேரமே ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 7-8 மணி நேரம். இப்போ நீங்கள் இன்றைக்கி லன்ச்சு மதியம் காலையில் கலக்குறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் அதை ஊற வச்சுருங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தூங்கிட்டோன்னு வைங்களேன், காலையில் எழுந்து பார்க்கும்போது கிளாஸ் ரொப்பிக்கும். அந்தளவுக்கு ஊறும். அந்த பவர் இருக்குது அதுக்கு. அப்புறம் அதை போட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக கலக்கிடலாம். அதையும் போட்டு கலக்கிடலாம். இதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இன்னி கொஞ்சம் ஒரு 2 ட்ராப்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போடும்போது இன்னும் நமக்கு கலர் கொஞ்சம் எடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா போட்டு கலக்கிக்கலாம். அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம தர்பூசணியும் நல்லா இந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுருவோம். எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு கிளாஸில் போட்டு குடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.